இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக, கொடுத்தீருமையும் எனக்காக. எடுத்தீர் எனையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 நான் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்சிருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவினுடைய வாழ்க்கை மனுக்குலத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. எல்லா விதத்திலுமே பரிசுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதிலிருந்தே ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. எல்லாவற்றிலும் கரெக்டாக டைமை கூட சரியாக அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டது. எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாலும் முன்மாதிரியாக அவர் வாழ்ந்துட்டு போறாரு. அடிச்சுவடுகளை வைத்து என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இங்க அழகால மந்திரவசமா தான் சொல்லுகிறது. குற்றம் செய்யும் போது நம்ம தண்டிக்கப்பட்டோம்னா அது ஒன்றும் பெரிய இதே கிடையாது. தவறு சொன்னா தண்டனை கிடைக்கும். அதை காட்டிலும் நன்மை செய்து பாடுபட்டோம்னா அது அவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். குற்றமே இயேசு செய்யவில்லை, ஆனால் அவரை கொடூரமான விதத்துல காயப்படுத்தி சிலுவையில அறைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை குறித்து முன்மாதிரியாய் வாழ்ந்து என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை போல நீங்க வாழ்ந்து காண்பீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம முன்மாதிரியா இருக்கிறோமா? ஆண்டவரை நம் முன்மாதிரியாக வைத்து பின்பற்றுகிறோமா? ஆண்டவர் தான் நமக்கு மாடல். அதை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சமாதானம் இருக்கும். ஒவ்வொரு அது பின்பற்றும் போது குற்றங்கள் இல்லாமல் போய்விடும். எல்லாவற்றிலும் மாற்றங்கள் ஏற்படும். மனுக்குலமே சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்து விடும். ஒரு தகப்பன் நன்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு முழிப்பு வருகிறது. முழிப்பு வந்து பார்த்தா தன்னுடைய 5 வயது பையன் தன்னுடைய பெட்டு பக்கத்துல முழங்கால் படிட்டு ஜோம் பண்றான். இவருக்கு என்னடா பையன் ஜோம் பண்றான்னு சொல்லி சரி கண்ணை மூடி அப்படியே போய் எந்திக்கவரு படுத்துட்டாரு. அப்படியே படுத்துட்டு கேட்கிறாரு. அவன் வாயில மெதுவா முணுமுணுத்து பேசி ஜோம் பண்றான். என்னதான் ஜோம் பண்றான்னு கேட்டா, ஏசப்பா எங்க அப்பாவை போல என்னை மாற்றுங்கப்பா, எங்க அப்பாவை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு ஷாக் ஆயிடுச்சுது. எந்த ஒரு தகப்பனும் தவறான கெட்ட பழக்கம் தான் அப்பிள்ள அந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமையா இருக்கக்கூடாது. குடிக்கிற ஒரு தகப்பனா இருக்கட்டும், தப்பிள்ள குடிக்கணும்னு விரும்ப மாட்டாப்ல. அதே மாதிரிதான் ஸ்மோக் பண்ற ஒரு தகப்பனா இருக்கட்டும், தப்பிள்ளையும் ஸ்மோக் பண்ணிடக்கூடாதுன்னு கவனமா இருப்பாரு. இந்த பையனுடைய ஜெபம் அவருடைய மனசாட்சியை ஒழிக்கிருச்சுது. ஐயோ, நான் இங்க எந்த விதத்திலும் ஒரு முன்மாதிரி என் பிள்ளைக்கு கிடையாது, ஆனா பிள்ளை என்ன மாதிரி மாறணும்னு ஜெபம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுது. உடனே என்ன பண்ணாரு, அப்படியே அமைதியா படுத்திருக்காரு. தம்பி கொஞ்ச நேரத்துல அந்த பையன் திருப்பி படுத்துக்கிட்டான். திருப்பி அவரு எழுந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்காவது முன்மாதிரியா இருக்க என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துச்சுதான். இயேசு அவரை மாற்றினார். அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவருக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்மை போல, பெற்றோர்களை போல, அல்லது உங்க பிள்ளைகள் உங்க பக்கத்துல முழங்கால் போட்டு எங்க அம்மா மாதிரி என்னை மாற்றுங்க, எங்க அப்பா மாதிரி என்னை மாற்றுங்கன்னு உங்க பிள்ளைகள் கேட்டுச்சுன்னா உங்க மனசாட்சி சந்தோஷப்படுமா இல்ல உறுத்துமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு எது புரியும் எது புரியும் இல்லாத நமக்கு தெரியும். பாடுகள் தான், கஷ்டங்கள் தான். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, பிள்ளைகளை ஆளாக்குவதற்கு எவ்வளவோ இரவும் பகலும் பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், முட்டி மோதி அங்கலாய்க்கிறோம்.
ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்வழியை ஏற்படுத்தி வைக்கிறோமா? நல்லா நம்மை பின்பற்றுகிற அளவு நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா? அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இயேசுவை பின்பற்றக்கூடிய சிந்தை நமக்குள் உண்டாகட்டும். நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படட்டும். செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பின்பற்றுவார்கள். அப்பொழுது இயேசுவை போல அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படும், வாழ்ந்து சாதிப்பாங்க. அவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. இது எங்களுக்கு முன்மாதிரி. இந்த உலகத்துல யாருமே நாங்க எக்ஸாம்பிளா சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்துல வந்துட்டோம். எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு குழப்பங்கள், தடுமாற்றங்கள், என்ன செய்வது, யாரை பின்பற்றுவது, யார் சொல்வது சரி, எது சரி, எப்படி கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்க வந்துட்டோம். ஆனாலும் நீர் எங்களுக்கு முன்மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் எவ்வளவு உண்மையா இருக்கிற, எவ்வளவு கஷ்டப்படுற, பொறுமையா இருக்கிற, ஏன் வாழ்க்கையில் அப்படின்ற கேள்விகளோடு வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுங்க, தைரியப்படுத்துங்க. இந்த நாளிலும் இன்னுமாய் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதிலிருந்து விட்டுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி நிறுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரே, நாம் அதை பின்பற்றுவோம். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரி வைத்து போவோம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். சித்தம் நான் செய்வேன், இந்த சித்தம் ஒழித்திடுவேன்.